ஆண்டி, ரொம்ப தீவிரமான யோசனையில இருக்கீங்க. மகாவை காலி பண்ண சொல்லி அந்த பாண்டியன் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம். அவன் கரெக்டா பண்ணுவானா இல்ல எல்லார் மாதிரி இவனும் சொதப்பிடுவானான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆண்டி, அத நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த முறை நாம விரிச்ச வலையில இருந்து மகா தப்பிக்கவே முடியாது. நீங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். இப்ப வேண்டாம், கொஞ்சம் லேட்டா போலாம். ஏன் ஆண்டி? அந்த மகாவோட மொத்த குடும்பமும் இப்ப டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்துருக்கும். அதுங்க சாப்பிட்டுட்டு போட்டும், அப்புறம் போய் சாப்பிடலாம். ஆண்டி, அவங்களுக்காக நாம எதுக்கு விட்டு கொடுத்து போகணும்? எழுந்து வாங்க போலாம். அவங்களே விக்ரம் கிடைக்காத கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நாம போய் உட்காந்தா வேணும்னே நம்ம வாயை புடுங்குவாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? அப்புறம் போய்க்கலாம், விடு. என்ன ஆண்டி, அவங்களுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய கம்பீரமான ஆளு. உங்களை நான் எப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க போய் அவங்களுக்கு பயப்படுறீங்க? ஏய், நான் ஒன்னும் அவங்களுக்கு பயப்படல, உனக்கு தான் பயப்படுறேன். எனக்கா? ஆமாண்டி, நாளைக்கு மகாவை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கோம். இந்த டைம்ல அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டோம்னா அவங்க வேணும்னே நம்ம வாயை கிளறுவாங்க. அத புரிஞ்சுக்காம நீ வார்த்தையை விடுவ, அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் ஓபன் ஆயிடும். இது நமக்கு தேவையா? பேசாம இரு, அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும். என்ன ஆண்டி, யாரோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஆமா, யார் இந்த நேரத்துல பாட்டு பாடுறா? தெரியல ஆண்டி, வாங்க போய் பார்க்கலாம். வா. ஆ. யாரு இவன்? தெரியலையா ஆண்டி? நம்ம வீட்டுக்குள்ள வந்து கோமாளி மாதிரி ஆடிட்டு இருக்கான். வசந்தா, யார் இவன்? நம்ம விக்ரம் சாரோட ஃப்ரெண்டு மேடம். விக்ரம் ஃப்ரெண்டா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்?
அண்ணி சிரிச்சிட்டாங்க. சார் பயங்கரமான ஆளா இருப்பாரு போலயே. மகா மேடத்தை சிரிக்க வச்சுட்டாரு. சார் சூப்பர் சார், கை கொடுங்க, கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. என் தங்கச்சி அவளோட கவலைய மறந்து சிரிக்க வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. மகா உட்காரு. பாருங்க, நீங்க சிரிக்கிறத பார்த்தோன்னே எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும் மகா. எதை நினைச்சும் கவலையெல்லாம் படக்கூடாது. அது எப்படிங்க? விக்ரம் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு கூட தெரியாம நான் எப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? ஏங்க, விக்ரம் எங்க இருந்தா நல்லாதாங்க இருப்பாரு. நீங்க இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா அதை நினைச்சு உங்க விக்ரம் சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. எங்களுக்காக இல்லைனாலும் விக்ரம்காக நீங்க சாப்பிடலாம்ல. இருந்தாலும் நீங்க என்ன சொல்லலாம், நான் சாப்பிட போறது இல்ல. நான் பட்னியா கடந்து விக்ரம கஷ்டப்படுத்த போறேன்னு சொல்ல போறீங்களா? என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப சாப்பிட போறீங்களா இல்ல விக்ரம கஷ்டப்படுத்த போறீங்களா? விக்கி, இந்தாங்க சார். என்னங்க பிடிங்க, சாப்பிடுங்க. பிடிங்க. மகா இவ்ளோ சொல்றாங்கல்ல, சாப்பிடு. மகா சாப்பிடு. இந்த சாப்பிடு. அண்ணி சாப்பிடுங்க அண்ணி. சாப்பிடுங்க. விக்ரம் நாளைக்கு வந்துருவார்ல வெற்றி? அவர் கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க சாப்பிடுங்க. அந்த பாட்டுக்காரனை பத்தி மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டான் ஆண்டி. பேரு வெற்றியான். யூஎஸ்ல விக்ரம் கூட ஒன்னா படிச்சவன். 2 நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்திருக்கான். நீங்க மகாவை போட்டு தள்ள ஆள் அனுப்புனீங்கல்ல, அதுல இருந்து மகாவை காப்பாத்தினது இவன் தான். அந்த நன்றிக்காக தான் அவன் இப்ப இங்க வந்திருக்கான். அது சரி, ஆனா அந்த மகா நாளைக்கு விக்ரம் வீட்டுக்கு வந்துருவானான்னு அவன்கிட்ட கேட்டாளே, என்ன விஷயமா? அது வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி. விக்ரம நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு மகா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கானா. அதனாலதான் அவங்க கிட்ட போய் அப்படி கேட்டிருக்கா. வாக்கு கொடுத்திருக்கானா? எதை வச்சு வாக்கு கொடுத்திருக்கான்? விக்ரம் இருக்கிற இடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால மேபி அப்படி சொல்லிருக்கலாம். இல்ல கிருப்பா, விக்ரம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா நாளைக்கு வரைக்கும் எதுக்கு அவன் வெயிட் பண்ணணும்? ஒண்ணு இன்னைக்கே இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும், இல்ல அவன் இருக்கிற இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போயிருக்கணும். இது 2ல எதுவுமே நடக்கலன்னா அவன்கிட்ட வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆண்டி, இப்ப அது பிரச்சனை கிடையாது. விக்ரம் ஏன் இன்னைக்கு இங்க வரல, இவங்க ஏன் அங்க போகல அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனை ஆண்டி. அத பத்தி யோசிக்கிறதுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. விக்ரம் நாளைக்கு இங்க வர போறாரு, அதான் இப்ப பிரச்சனை. அவன் வாக்கு கொடுத்த மாதிரி விக்ரம் நாளைக்கு வீட்டுக்கு வந்துட்டா நம்ம கதி அதோ கதிதான். அதுவும் விக்ரம்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சுத்தம். நாமெல்லாம் நேரா ஜெயிலுக்கு தான் போகணும். ஏய் சுமார், தேவையில்லாம பயம் காட்டாத. எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்காது. ஓகே ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி விக்ரம்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்காதுதான். ஒருவேளை வந்திருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க?
அதான் நாளைக்கு அந்த மகாவுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கோம்ல. வீட்டுக்கு வர விக்ரமுக்கு எப்படியும் இந்த பிரச்சனை அவன் கவனத்துக்கு போகும். அவன் நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறத விட அவன் பொண்டாட்டிய காப்பாத்த தான் பாப்பான். அந்த கேப்ல நாம எஸ்கேப் ஆயிடலாம். இது சரியா வருமா ஆண்டி? ஏய், இது அப்படியே நடக்கும்னு நான் சொல்லல. நீ கேட்டல, ஒருவேளை விக்ரமுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் இது. எது எப்படி நடந்தாலும் நாளைக்கு விடியற பொழுது நமக்கு வாழ்வா சாவா பிரச்சனை தான். நீ பயப்படாத. என்ன நடந்தாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம், விக்ரமோட இந்த சொத்தை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். குட் மார்னிங் வெற்றி. காலங்காலத்தில் என்ன இவ்வளவு புகமூட்டமா இருக்கு? குட் மார்னிங். குட் மார்னிங் மகா. ஒரு நிமிஷம். காஃபி. என்ன மகா, வீடே ஒரு புகை மண்டலமா இருக்கு. ஓ, உங்க யூஎஸ்ல இந்த காலையிலேயே வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சாமிக்கு விளக்கேத்தி சாம்பிராணி போட்டு பூஜை பண்ற பழக்கம்லாம் இல்லைல்ல? ஆமாங்க. அங்க யாருங்க இதெல்லாம் பண்ண போறா? ஆனா விக்ரம்க்கு வீடு இந்த மாதிரி சாம்பிராணி புகைலாம் போட்டு கோயில் மாதிரி மனமனன் மங்களகரமா இருந்தாதான் பிடிக்கும். ஆமாங்க ஆமாங்க, எனக்கும் தெரியும். என்னம்மா இன்னைக்கு இத்தனை ஐட்டம் சமைச்சிருக்கீங்க? ஏங்க, நைட்டு தூக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன? ஏங்க, இன்னைக்கு விக்ரம் திரும்ப வீட்டுக்கு வரப்போறாருல்ல, அதான் அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வெற்றி, விக்ரம் எப்போ வராராம்? ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டிங்களா? அது நான் ஃபோன் இன்னும் பண்ணலங்க. அப்போ விக்ரம் வராராங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? இல்ல, அது எனக்கு இன்ஃபார்ம் பண்றதா சொல்லிருக்காங்க. வந்த உடனே நானே உங்களுக்கு சொல்றேன். வெற்றி, மறக்காம சொல்லிடுங்க. ஒர்க் பிஸியில இந்த விஷயத்த மறந்துடாதீங்க ப்ளீஸ். இல்லைங்க, கண்டிப்பா நான் சொல்றேங்க. சரி, உட்காருங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமே. டிஃபனா? ஏங்க இப்போதான் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ எந்த டைம்ல டிஃபன் சாப்பிடுவீங்க? நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துடுறேங்க. சரி, ஓகே, நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. மகா இவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்காங்க. விக்ரம் வீட்டுக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சா அது எப்படி இவங்க தாங்கிப்பாங்கன்னு தெரியலையே. என்ன சொல்லி இவங்களை சமாதானப்படுத்துறது? ஹலோ, சொல்லுங்க. மேடம், நான் மேனேஜர் பாண்டியன் பேசுறேன் மேடம். பாண்டியன் சார், சொல்லுங்க. காலையிலே கால் பண்ணிருக்கீங்க? ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேடம். ப்ராப்ளமுங்களா? நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா மேடம்.
பாண்டியன் சார், நான் உடனே வரேன். ஓகே மேடம். அக்கா, நான் உடனே ஆஃபீஸ் போகணும்க்கா. நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ எல்லாரையும் சாப்பிட மட்டும் வச்சிரு, ஓகேவா? ஆஃபீஸா? என்ன விஷயம் மகா? அக்கா, நான் வந்து சொல்றேன்க்கா. ப்ளீஸ்க்கா, நீ கொஞ்சம் பாத்துக்கோ, சரியா? வந்துடுறேன். ஆண்டி, கவனிச்சிங்களா? உங்க பிளான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மகா ஆபீஸ்ல இருந்து வந்த போனை உண்மைன்னு நம்பி கிளம்பி போறா. போட்டும் போட்டும், இதுக்காக தானே நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மகா திரும்பி வர மாட்டாளா? எப்படி வருவா? போனவ தான். அப்படியே திரும்பி வந்தாலும் வெறும் கறிக்கட்டையா தான் திரும்பி வருவா. சரி, மகா கிளம்பி வரான்னு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஆ அந்த நேரத்தில் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக விக்ரம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அதை கெட்டியை பிடிச்சிக்கிட்டு விக்ரம் எப்போ வருவான்னு எதிர்பார்க்குறாங்களே. இப்போ நம்ம கீழே போனோம், கண்டிப்பாக விக்ரம் மறுபடியும் எப்போ வருவாருன்னு தான் கேட்பாங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறது? கீழே போகாமல் இருக்கலாம்னு நினச்சாலும் விட மாட்டாங்க. ஏதாவது நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக மகாதா ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அப்பா, நல்ல வேளை மகா இல்லை. வெற்றி ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன். சரி வாங்க சாப்பிடலாம். நீங்கள் போங்க, நான் வரேன். வெற்றி வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க. வாங்க வெற்றி, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். உட்காருங்க. உட்காருங்க சார். ஐசு, என்ன பார்த்துட்டு இருக்க? எடுத்து வை. வை வை. நானே போடுறேன். போதுமா? நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மகாவை காணுமே. சரி, எல்லாரும் இங்க இருக்கமே, மகாவை மட்டும் காணோம். அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஏதோ அவசரம்னு ஆபீஸ்ல இருந்து ஃபோன் கால் வந்துச்சு. உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஆபீஸ்ல இருந்து கால் வந்ததா? இன்னைக்கு என்ன ஆபீஸ்ல வேலை? ஒரு வேலையும் இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. செக்யூரிட்டியை தவிர அங்கே வேற யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆனால் இன்னைக்கு கிளம்பி போறாங்கன்னா அப்படி அங்கே என்ன வேலை? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஃபோன் கால் வந்துச்சு, அட்டன் பண்ணி பேசினா. இதோ வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? நீங்க ஏதாவது கேட்டீங்களா? கேட்டேன்தான். அது சொல்றதுக்கு கூட தான் அவளுக்கு நேரமே இல்லையே. வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டா. அப்படின்னா கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அண்ணி இவ்வளவு அவசரமா போயிருக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனையா இருக்கும்? வேற என்ன பிரச்சனை? ஆபீஸ்ல ஏதாவது அக்கவுண்ட் பிரச்சனை, ஆடிட்டிங் பிரச்சனையா இருக்கும். அக்கவுண்ட் பிரச்சனை, ஆடிட்டிங் பிரச்சனைக்கா இவ்வளவு அவசரமா ஏன் போகணும் அவ? கண்டிப்பா வேற ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது விஜய். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நானாவது அவங்க கூட போயிருப்பேன்ல. இப்போ பாருங்க, அவங்க மட்டும் தனியாக போயிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அக்கௌண்ட் பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, வேற ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவங்க மட்டும் எப்படி அதை சமாளிப்பாங்க? இதில் ஹெட் விழுந்தா
ஆஃபீஸ் போன மகாவுக்கு ஆபத்து இருக்கு. அதுவே பூ விழுந்தா ஆபத்து இல்லை.